தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தனியார் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நெல்மணிகள் மற்றும் நெல் மூட்டைகளை சாலையோரம் குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பொதுமக்கள் அளித்த பேட்டியினை பார்க்கலாம். எங்க தெரு பாதைக்கு போற இதுல மறைச்சு நெல் இதுகளை போட்டு வச்சிருக்காங்க. பொதுமக்கள் அந்த பாதை வழியே யாரும் போக முடியல. இப்படி மறைச்சு வச்சுக்கிட்டா நாங்க எப்படி என்ன செய்ய முடியுமோ? அது களை இருக்கு, அந்த களத்து சேவை போக மாட்டேன்றாங்க. ஆனால் இங்க இங்கேயே வந்து ரோட்டை மறிச்சு 2 சைட்லையும் போட்டு ரொம்ப சித்திரவதையா இருக்கு. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சத்யராஜ். வணக்கம் சத்யராஜ். வணக்கம் ஜெயஸ்ரீ. குறிப்பாக தேனி மாவட்டத்தில் கடந்த வடகிழக்கு பருவமழையை தாண்டி தற்பொழுதுதான் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் முதல் போக நெல் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக விவசாயிகள் நெல்களை கொள்முதல் செய்வதற்காக சின்னமனூர் அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. ஆனால் பார்த்தோம் என்றால் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அடுத்து உள்ள கோவிந்தன்பட்டி பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்களை தற்பொழுது விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர். இந்த நெற்பயிர்கள் பார்த்தோம் என்றால் குறிப்பாக திண்டுக்கல் குமிளி தேசிய நெடுஞ்சாலையில் குவியலாக குவிக்கப்பட்டு உள்ளது. குறிப்பாக அந்த பகுதியில் அந்த சாலையில மூட்டை மூட்டைகளாக குவிக்கப்பட்டு வருகிறது. இதை பார்த்தோம்னா தனியார் துறையினர் இந்த விவசாயிகள் நெற்களை வாங்கி செல்கின்றனர். அப்ப அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு நெல் கொள்முதல் நிலையம் மட்டும் இந்த பகுதிக்கு வரவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் விவசாயிகள் கூறும் பொழுது தேசிய நெடுஞ்சாலை நெற்பயிர்களை குவியலாக மூட்டை மூட்டைகளாக கொட்டப்படுவதால் விபத்து ஏற்பட அபாயம் ஏற்பட்டு உள்ளது. குறிப்பாக அந்த பகுதியில் செல்லக்கூடிய பாதைகளை அடைத்து மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் அந்த பாதைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். காலையில் பள்ளி குழந்தைகளும் மாலையில் வீடு திரும்பக்கூடிய பள்ளி குழந்தைகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி வருகிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக இந்த இடத்துக்கு வருகிறது அந்த நெல் கொள்முதல் நிலையம் செயல்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தனியாருக்கு விற்கப்படுவதை அரசு நெல் முதலை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாய மத்தியில் ஒரு கோரிக்கை எழுந்து வருகிறது. தற்பொழுது பார்த்தோம் என்றால் நெல்கள் வயல்களில் அறுவடை செய்யப்பட்டு அந்த தேசிய நெடுஞ்சாலை வரப்பொழுது அந்த களிமண் அதாவது வண்டல் மண்ணானது டிராக்டர் டயர்களில் பட்டு அந்த குவியப்பட வரணும். மழை காலங்களில் அது பெரும் விபத்து ஏற்படும் சூழலும் அபாயமும் ஏற்பட்டு வருகிறது. பேருந்து நிறுத்தம் அருகே நெல் மூட்டைகள் குவிக்கப்படுவதால் பஸ் ஏற வரக்கூடிய பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். நடு ரோட்டில் நின்று பஸ் ஏற வரக்கூடிய சூழலும் ஏற்பட்டு வருகிறது. இதனால் இதனை கருத்தில் கொண்டு தேசிய நெடுஞ்சாலை கொட்டப்பட்ட நெல் மூட்டைகளை அந்தந்த களத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கொட்டப்பட்டு அரசு கொள்முதல் செய்து அந்த நெற்பயிர்களை விவசாயிகள் பெற்றுக்கொண்டால் ஒரு விபத்தினை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் நமக்கு கூறி வருகின்றனர். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த ஒரு பகுதியில் உள்ள நெற்பூட்டைகளும் தேசிய நெடுஞ்சாலை கொட்டப்படும் நெல் மூட்டைகளையும் நெற்குவியலையும் தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்து வருகிறது. சரி, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.